ஹாய் ஹலோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? பிரிஸ்காக இன்றைக்கி மார்னிங்கை ஸ்டார்ட் பண்ணலாங்களா? வணக்கம்ங்க. வேணி விலாக்ஸுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. முதல்ல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, திருப்பூரில் காய்கறி விலை நிலவரங்க இந்த வாரத்தோடதுங்க. புதன்கிழமை நைட்டு போடுவாங்கங்க, அதில் வாங்கினதுங்க. எங்களில் வந்து நாங்கள் கேஜி கணக்கில் எடுக்க மாட்டோங்க. மொத்தமாக எடுத்தோம்னா 2.5 கிலோ 100, 3 கிலோ 100, 4 கிலோ 100, மேக்ஸிமம் 3 கிலோ 100 தாங்க இருக்கும். ரொம்ப காய் சீசன் இதாக இருக்கும்போது 4 கிலோ 100ங்க. ஆனால் இந்த வாரம் வந்து 2.5 கிலோ 100 ஆக்கிட்டாங்க. இந்த வாரம் கொஞ்சம் எனக்கு 1/2 கிலோ கம்மியாகுதுங்க. 2.5 கிலோ 100ன்றது அதிகமாக 2.5 கிலோ 100 வராதுங்க, 3 கிலோ 100 தான் வரும். இந்த வாரம் 2.5 கிலோ 100 ஆக்கிட்டாங்க. ஆனால் 2.5 கிலோ 100, 3 கிலோ 100னா காய் வந்து சொத்தை இது மாதிரிலாம் இருக்காதுங்க, செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கொட்டுனாங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் ஒரு குட்டியான ஃபுல்லாக காய் சேல்ஸ் ஆயிருங்க. எல்லா வெரைட்டி காய் இருக்குங்க. கீரை, புதினா, பட்டாணி, நெல்லிக்காய் எல்லா வெரைட்டியுமே மார்க்கெட்டில் போய் வாங்குற மாதிரி இங்கேயே கொண்டு வந்து போட்டுருவாங்க. கலந்து நம்ம எடுத்துக்கலாங்க. அதனால தான் நாங்கள் மார்க்கெட்டில் காய் வாங்குறதில்ல, இதிலே வாங்கிட்டு போயிடுவோங்க. அப்புறம் பாருங்கள், பீக்கங்காய், சொரக்காய், நான் வாங்கினது இதுதாங்க. மாங்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், பீட்ரூட்லாம் ஒன்று 1/4 கிலோ வருங்க. நல்லா குவாலிட்டியாக சின்ன சின்னதாக எடுத்து அந்த வேஸ்டேஜ் தோலெல்லாம் சீவுறதுக்கு நம்ம பெருசாக 1, 2 எடுத்தாலும் அதில் வேஸ்டேஜ் அதிகமாகாதுல்லங்க, அதனாலங்க. ஆனால் இந்த காய்கறிலாம் எங்கள் வீட்டுக்காரர் போய் வாங்கிட்டு வந்தாங்க, நான் போய் வாங்கலை, அவரே வாங்கிட்டு வந்துட்டாருங்க. அப்புறம் கேரட்டை பற்றி சொல்லி ஆகணுங்க. கேரட்டு ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருந்துச்சுங்க. நல்லா எப்போதும் சின்ன சின்ன கேரட்டாக தான் வருங்க, இந்த வாட்டி நல்லா குவாலிட்டியான காய்கறிங்க. கேரட் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வாரம். நல்லா உள்ளங்கை அளவுக்கு இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எங்கேயும் லைட்டாக அழுகலோ அடியோ பூச்சியோ எதுவும் இல்லைங்க, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இந்த வாரம் சாட்டிஸ்ஃபைனா கேரட்டு தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே பச்சையாகவே சாப்பிட்றலாங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்துர்லாங்க. சேலட்டுக்கு சூப்பராக இருக்குங்க, வெஜ்ஜு சேலட்டுக்கு நல்லா இருக்குங்க. அப்புறம் பீன்ஸு இது எல்லாம் 20 ரூபாங்க. எப்போதுமே இந்த காய்கறியோடு சேர்த்து அதை ரேட்டு சொல்ல மாட்டாங்க, அது தனியாக தாங்க ரேட்டு வாங்கணும். அப்புறம் இந்த முட்டைக்கோஸுங்க, பார்த்திங்களா நம்ம தேசிய கொடி மாதிரி இருக்குங்களா? என்றைக்குமே நம்ம தாய்நாடு தாங்க, தமிழ்நாடு தாங்க. அப்புறம் இந்த இஞ்சிங்க, கேஜி 50 ரூபாங்க. இதையும் வாங்கிட்டு வந்து மணல்லாம் கழுவிட்டு இது மாதிரி ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா துடைச்சி வச்சிட்டோன்னா அது பாட்டுக்கு ஒரு மாதம் ஆனாலும் அப்படியே இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு இல்லைங்க, நம்ம மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜிலேருந்து தவிர்த்து கொஞ்சம் வெளியில் வச்சு சமைச்சிடணுங்க. வெளியில் வச்சு அழுகணுன்றதை மட்டும் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க, எதுக்கெடுத்தாலும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அப்புறம் இந்த இதை உங்களுக்கு சொல்லணுங்க, இந்த மல்லித்தலை வாங்கி 1 வாரத்துக்கு மேலே ஆச்சுங்க. ஆனால் இந்த மாதிரி பேப்பர் வாங்கிட்டு வந்தோன்னே பேப்பரில் போட்டு ரேப் பண்ணி வச்சிட்டேங்க, அப்படியே இருக்குங்க. இன்றைக்கி 1 வாரம் ஆயிடுச்சு, இன்றைக்கும் அப்படியே தாங்க இருக்குது. சும்மா 2 மட்டும் எடுத்து ரசத்துக்கு போட்டுக்குவேனுங்க. நம்ம இந்த மழை சீசன்லலாம் வியாபாரிங்கள்டேருந்து வரும்போதே கொஞ்சம் அழுகல் இதாக தாங்க வரும். அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி வச்சிட்டோம்னா அது பாட்டுக்குங்க. ஏன்னா இங்கே இதோட இன்னும் கொஞ்சம் தாங்க சேர்த்து கொடுத்தாங்க, 10 ரூபாங்க இந்த மல்லித்தலையே. ஏன்னா மழை சீசன் இல்லையா, அதனால். உங்கள் ஊரெலாம் மழையா என்னன்னு சொல்லுங்கள். திருப்பூர்லலாம் புதன்கிழமை சாயந்தரம் நல்லா மழைங்க, ஒரு 4 மணி போல் 3:30 போலலாம் நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. அப்புறம் இவ்வளோ கருவாடுமே 50 ரூபாங்க. உங்கள் ஊர்லலாம் கருவாடு என்ன ரேட்டு என்னன்னு சொல்லுங்கள். இது என்ன கருவாடுன்னு தெரில, என் பிள்ளைங்களுக்கு இது தொக்கு வச்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும், அதனால் இது வாங்கியிருக்கேனுங்க. நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். குவாலிட்டியில் நல்லா தாங்க இருக்கும். நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது மட்டும் நல்லா இந்த இடத்துக்கு போனால் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்க, இந்த இடத்துக்கு போனால் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், இந்த இடத்துல போனால் நல்லா விலை கம்மியாக இருக்கணும். அது மாதிரி நான் வந்து தேடி தாங்க வாங்குவேன். எல்லாத்தையும் ஒரே கடையிலே போய் வாங்கணும், எல்லாத்தையும் ஒரே மார்க்கெட்டில் வாங்கணும் அப்படிலாம் வாங்க மாட்டேங்க. எங்கேனங்கன்னு எனக்கு ரேட்டு கம்மியாக தெரியுதோ அங்கனங்கன்னு போய் வாங்கிக்குவேனுங்க. நம்ம கொஞ்சம் அலையணுங்க, அலைஞ்சாதாங்க அதெல்லாம் வாங்க முடியும். அப்புறம் இந்த பூ அவ்வளோவுமே 20 ரூபா தாங்க. ஆனால் உதிரிப்பூவாக கொடுத்தாக்க நான் வாங்கி கட்டிக்கிட்டேங்க. நல்லா அதுவும் மொட்டாக இருந்துச்சுங்க, நான் கட்டுறதுக்குள்ளே அது விரிஞ்சிருச்சுங்க. அது நல்லா ஃப்ரெஷ்ஷுங்க. 1 முழம் நேற்று வந்து 50 ரூபாங்க, பௌர்ணமி இல்லைங்களா, அதனால் மல்லிகைப்பூ 1 முழம் 60 ரூபா, முல்லைப்பூ 50 ரூபாங்க, ஜாதிப்பூ 50 ரூபாங்க. நான் 20 ரூபாய்க்கு இதை வாங்கிட்டேங்க. அப்புறம் நேற்று யார் யார் கோயில் போனேன்னு சொல்லுங்கள். புதன்கிழமை நான் கோயில் போயிட்டு வந்தேங்க, ஈவினிங்கு அப்படியே போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தேனுங்க. அப்புறம் இந்த சவுச்சவுலாம் மேலே அந்த விதை வந்துருக்குங்களா, அதெல்லாம் கொஞ்சம் முத்த காய் தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஃப்ரெஷ்ஷாக தெரியும். இந்த சொரக்காலாம் பாருங்கள், அப்படியே நேற்று தான் என்னமோ அறுத்து கொண்டு வந்த மாதிரி இருக்குல்லங்க, நல்லா பச்சையாக இருக்குது தண்டெல்லாம். இந்த காம்பும் அதே மாதிரி தான், பீக்கங்காயும் அதுமாரி. நம்ம மெயினாக வந்து இந்த நீளமாக இருக்கணும், ரொம்ப இதாக இருக்கணும், நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் போதுங்க.
காய் வியாபாரிங்க அண்ணாங்க அவங்க விளைவிக்கிறது தான். எனக்கு இந்த இத்தினோடு சைஸ்லலாம் வேணாம், பெரிய சைஸாக வேணும் அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. ஆனால் சுரக்காய் வந்து சின்ன சைஸாக வாங்கினீங்கன்னா பிஞ்சாக இருக்குங்க. பெரிய சைஸ் போனால் முத்தைக்காய்ங்க, சின்ன சைஸாக வாங்கிக்கணுங்க. இவ்வளோதாங்க. இதெல்லாம் சேர்த்து இந்த காயெல்லாம் சேர்த்து 220 ரூபாங்க. இஞ்சி 50 ரூபா, கருவாடு 50 ரூபா, பூ 20 ரூபாங்க. எவ்வளோதாங்க இந்த வாரம் நிலவரம். உங்கள் ஊர்லலாம் என்ன ரேட்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் இதெல்லாம் வாங்குறதோட நம்ம நல்லா சமைச்சு பிள்ளைங்களுக்கு போடணுங்க. அதாங்க மெயின். வாங்கிட்டு வந்து அப்படியே குப்பையில் வீணாக்க விட்றக்கூடாதுங்க. நம்ம அன்னன்னைக்கு ஒரு கூட்டு, ஒரு பொரியல்னு ஒரு சமையல்னு வச்சிடணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.